ஹாய் எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபார் லூப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் லூப் இதுக்கு முன்னாடி ஒயில் லூப் பார்த்துருப்போம், டூ ஒயில் பார்த்துருப்போம். ஒயில் என்ன பண்ணும், கண்டிஷனை செக் பண்ணிட்டு ஸ்டேட்மெண்ட்டை ரன் பண்ணும். இதுவும் அதே தான், கண்டிஷனை செக் பண்ணிட்டு ஸ்டேட்மெண்ட்டை ரன் பண்ணும். இதையும் என்ட்ரி கண்ட்ரோல்டு லூப் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ஃபார்வார்ட் எதுக்காக ஃபார் லூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து என் நம்பர் ஆஃப் டைம்ஸ் அன்டில் கண்டிஷன் ஃபெயில்ட் ஆகிற வரையும் ரன் பண்ணணும் அப்படின்னா, நான் என் நம்பர் ஆஃப் டைம்ஸ் இந்த மாதிரி சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் வெல்கம், அதை என்னங்கிறது இங்கே உதாரணத்துக்கு நம்ம 5 அப்படின்னு வச்சுட்டோம்னா இப்படி தனித்தனியாக டைப் பண்ணிட்டே இருந்தோம். நீங்கள் நல்லா ஜாலியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் கேட்டது வந்துருச்சு, 5 டைம்ஸ் வந்து வெல்கம் பிரிண்ட் ஆயிடுச்சு. நாங்கள் காலேஜ் படிக்கிறப்ப இப்படி தான் பண்ணிட்டு இருப்போம். ஓகேவா? ஸோ ஆனால் இது வந்து நல்ல ப்ரோக்ராமர் அல்லது நல்ல கோடர் பண்ணுற வேலை கிடையாது. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் லைன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறப்ப ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அண்டு டைம் காம்ப்ளெக்சிட்டி எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். ஒரு நல்ல அப்ளிகேஷன், நல்ல சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன், இதை ரெண்டையும் என்ன பண்ணணும், முடிஞ்ச அளவு மினிமைஸ் பண்ண ட்ரை பண்ணணும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி எனக்கு என் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் இன்க்ரிமெண்ட் ஆகணும் அப்படின்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஃபார் லூப்போடைய சின்டெக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஃபார் இன்சியலைசேஷன், அடுத்து செமிகோலன், கண்டிஷன், அடுத்து இன்க்ரிமெண்ட் அல்லது டிக்ரிமெண்ட் பண்ணுவோம், தென் ஸ்டேட்மெண்ட். இந்த இன்சியலைசேஷன் வந்து கோடு எக்ஸிட் ஆகிறப்ப ஒன்ஸ் வந்து எக்ஸிட் ஆகிடும். ஓகேவா? ஜென்ரலாக நான் ஒரு சின்டெக்ஸ் எழுதுறேன். ஃபார் இன்டிஜர் ஐ ஈக்குவல் டு 0, இதுதான் இன்சியல் பண்ணுறது. இதை வந்து இப்படி தான் பண்ணணும் கிடையாது, வெளியே இன்டிஜர் ஐ அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டு டைரெக்டாக நீங்கள் இங்கே ஐ ஈக்குவல் டு 0ன்னு போடலாம். ஓகேவா? தப்பு இல்லை. தென் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் சொல்லணும்ல, இப்போ ஐ லெஸ் தென் 5, தென் இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம் ப்ளஸ். ஓகே, இப்போ இந்த சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன்ல என்ன பண்ண சொல்கிறோம், வெல்கம் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகும், இது ஃபர்ஸ்ட் இன்ஸ்லைஸ் ஆகும். ஒன்ஸ் இன்ஸ்லைஸ் ஆகி முடிச்சதுக்கப்புறம் தென் கண்டிஷனை செக் பண்ணும், 0 லெஸ் தென் 5, கண்டிஷன் ட்ரூ, வெல்கம் பிரிண்ட் ஆகும், தென் இன்க்ரிமெண்ட் ஆகும். ஐயோட வேல்யூ 1, மறுபடியும் கண்டிஷனை செக் பண்ணும், தென் கண்டிஷன் ட்ரூ, வெல்கம் பிரிண்ட் ஆகும். ஸோ இப்படி அன்டில் எது வரையும் இந்த லூப் எதாகும்னா கண்டிஷன் ஃபெயில்ட் ஆகிற வரையும் இந்த லூப் வந்து என்ன பண்ணும், ரன் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் லூப்பை இப்போ தான் சொன்னேன் நான், என்ட்ரி கண்ட்ரோல் லூப்னு சொல்லலாம். நமக்கு ஒரு பிளாக் ஆஃப் கோடு வந்து ரிப்பீட்டடாக ரன் பண்ணணும், எப்போ கண்டிஷன் வந்து ஃபெயில்ட் ஆகிற வரையும் அப்படின்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் டெக்னிக்கலாக சொல்லணும்னா இதை வந்து ஒரு கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் லூப்னு சொல்லலாம். இது எதுக்கு அலோவ் பண்ணும் அப்படின்னா, செட்டின் ஆப்ரேஷன்ஸை ரிப்பீட்டடாக பண்ணுறதுக்கும் என்ன பண்ணும், அலோவ் பண்ணும், ரிப்பீட்டடாக பண்ணுறதுக்கு, அண்ட் ஆல்சோ இன்க்ரிமெண்டிங் அண்ட் எவால்யூட்டிங் ஏ லூப் கவுண்டர். ஓகே, இப்போ நம்ம ஒரு சின்டெக்ஸ் நம்ம ஒரிஜினலாகவே ப்ரோக்ராம் டைப் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் கிளாஸ் கிரியேட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல வந்து இதை நம்ம தூக்கிடலாம், ஃபர்ஸ்ட்லேருந்தே பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபார் கீவேர்டெல்லாம் எப்பயுமே ஸ்டார்ட் வித் ஸ்மால் லெட்டர் தான், கேபிட்டல் லெட்டர் போடக்கூடாது, ஏன்னா ஃபார்லாம் என்னது கீவேர்டு தானே. ஓகே, ஃபார் இன்சைஸ் பண்ணலாம், இன்டிஜர் ஐ ஈக்குவல் டு 0, ஐ லெஸ் தென் ஆர் என்னப்பா பண்ணலாம், லெஸ் தென் ஆர் 5ன்னு வச்சுக்கோமா. சரி, நம்ம வந்து அதே இதுக்கு முன்னாடி ப்ரோக்ராம் பார்த்தோம்ல, என்ன பார்த்தோம், ஆடு நம்பர், சரி ஈவன் நம்பர் பார்த்தோம்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஆடு நம்பர் பார்க்கலாம். இப்போ ஐ 19 வச்சாச்சு, ஐ லெஸ் தென் ஆர் 0, சரி கிரேட்டர் தென் 0 அப்படின்னு வச்சுக்கிட்டு அடுத்து என்ன பண்ணுறோம்னா டிக்ரிமெண்ட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு ரிவர்ஸ் ஆர்டரில் பண்ணுறோம், 19 17 அந்த மாதிரி. ஸோ பண்ணணும்னா இந்த இடத்துல என்ன லாஜிக் வரும், ஐ மைனஸ் மைனஸ் 2ன்னு வரலாமா, ஐ மைனஸ் 2ன்னு வந்தால் கரெக்டாக இருக்குமா, ஐ மைனஸ் 2 வந்தால் அந்த இடத்துல கரெக்டாக இருக்க மாட்டான். இப்போ கரெக்டாக இருக்குமா, ஓகே இப்போ கரெக்டாக இருக்கும். ஏன் அதுக்கு முன்னாடி எரர் வந்துச்சு, இப்போ எரர் வரல, ஏன் கரெக்டாக இல்லைன்னு சொன்னா, எனக்கு இந்த ஐக்கு வேல்யூ அசைன் பண்ணணும், 2வை இப்போ டைரெக்டாக நீ வந்து இப்படி பண்ணுறோம்னா பிரச்சனை இல்லை, மைனஸ்னா ஒவ்வொரு வேல்யூ வந்து டிக்ரிமெண்ட் ஆகுது 18, அடுத்து என்ன பண்ணோம். ஸோ இது ஒரு அவுட்புட்டை வேணால் பார்க்கலாம். சிஸ்டம் டாட் எஸ்ஒய்எஸ்ஓ அப்படின்னு டைப் பண்ணிட்டு என்ட்ரிக்கு கொடுத்தோன்னா வந்துடும். ஸோ ஐயை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். என்ன பண்ணும், 19 18 இந்த மாதிரி என்ன பண்ணும், பிரிண்ட் ஆகிட்டே வரும்.
அன்டில் 1 வரையும் பிரிண்ட் ஆயிருச்சா? ஓகே. இப்போ எனக்கு வந்து என்ன சொன்னேன் நானு? இந்த பிரிண்ட் ஆயிருக்குல்லப்பா, ஓகேவா? எனக்கு வந்து ஆட் நம்பரா பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ நான் என்ன பண்றேன்னா, இந்த இடத்துல 2 அப்படின்னு இது பண்றேன். அதாவது இதுக்கு ஒரு சின்டெக்ஸ் என்னன்னா, i ஈக்குவல் டு i மைனஸ் 2 அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? அதை தான் நான் டைரெக்டா இந்த i எதுக்கு தேவையில்லாம இந்த மைனஸ் 2 வந்து இந்த இடத்துல இப்படி போடுறோம். ஓகே, வேல்யூ வந்து அசைன் பண்ணியாச்சு. 2 சப்ட்ராக்ட் பண்ணி இது பண்ணு அப்படின்னு. ஓகேவா? ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். 17, 19 ஓகே, கரெக்டாக இருக்கு. ஓகே. ஸோ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ தான் நான் ஒர்க்கிங் மெக்கானிசம் சொன்னேன். ஓகே. தென் வந்து இப்போ ஒருவேளை இந்த இது இல்லை, எது இது இல்லை, ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் வந்து கிடையாது. நான் கண்டிஷனை ஃபெயில்ட் ஆக்கவே இல்லை. அப்போ என்ன ஆகும் உங்களுக்கே தெரியும். கண்டிஷன் இதுவரையும் ஃபெயில்ட் ஆக்கலைன்னா நம்ம என்ன பண்ணோம்? ஒயில் டூ எல்லாத்துலையும் என்ன நடந்துச்சு? இன்ஃபினைட் லூப் தான் நடந்துச்சு. ஓகே, இன்ஃபினைட் லூப் நடந்துருச்சு. ஸோ இதை நம்ம ஸ்டாப் பண்ணியாச்சு, டெர்மினேட் பண்ணியாச்சு. தென் இந்த மாதிரி நம்ம இன்ஸ்லைஸே பண்ணலை, ஜஸ்ட் செமிகோலனோட முடிச்சிட்டோம். இப்போ என்ன ஆகும் பார்ப்போமா? டைரக்டா ஐ வெல்கம் அப்படின்னு பிரிண்ட் பண்ண சொல்லலாம். ஓகே, வெல்கம்னு பிரிண்ட் பண்ண சொல்லலாம். பிரிண்ட் பண்ணியாச்சு, வந்துட்டே இருக்கா வெல்கம் இன்ஃபினைட் லூப். ஸோ இன்ஃபினைட் லூப் இப்படியும் கிரியேட் ஆகும். இப்போ இந்த மாதிரி சிண்டெக்ஸ் கொடுத்துட்டு உங்ககிட்ட வந்து என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து என்ன செலக்ட் பண்ணணும்? அதில் ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக இன்ஃபினைட் லூப் அப்படிங்கிற ஒரு சாய்ஸ் இருக்கும். அதை தான் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும் இந்த சிண்டெக்ஸை நீங்கள் பார்த்தாலே. அதே மாதிரி இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் சிண்டெக்ஸ் இல்லைனாலும் நீங்கள் என்ன பண்ணணும்? என்னையா பண்ணணும்? இன்ஃபினைட் லூப் அப்படிங்கிற ஆன்சரை தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். ஓகே, தென் வேறு எதாவது சொல்லாமல் விட்டுருக்கேனா? எக்ஸ்ட்ரா இங்கே பாருங்க, இது ஏற்கனவே சொன்னதான். இந்த ஃபார் லூப்புக்கு அப்புறம் நான் வந்து நம்ம செமிகோலன் போடக்கூடாது. செமிகோலன் போட்டால் இந்த லூப் வந்து என்ன ஆயிடுச்சு? இது தனியாக முடிஞ்சிருச்சு. இது தனியாக ஒரு பிளாக் ஆஃப் கோடு, இது வந்து எம்டி பிளாக் ஆஃப் கோடும்பாங்க. ஒன்ஸ் ரன் ஆகும். அந்த அந்த கிளாஸ் ரன் ஆகிறப்ப ஒன்ஸ் மட்டும் ஒரே ஒரு ரன் ஆகும். இதை வந்து நம்ம நடத்துவோம். எப்போ நடத்துவோம்னா அந்த ஸ்டேட்டிக் பிளாக் அதெல்லாம் தனியாக பார்க்குறப்ப சொல்லுவோம். பட் இந்த மாதிரி சிண்டெக்ஸ் இருந்துச்சுன்னா இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவோமா? நீங்கள் வந்து பார்த்ததும் 2 லாஜிக்கில் தான் யோசிப்பீங்க. என்ன லாஜிக்கில் யோசிப்பீங்க அப்படின்னா, செமிகோலன் வந்துருச்சு, ஸோ எதுவுமே பிரிண்ட் ஆகாது அப்படின்னு யோசிப்பீங்க. பட் அப்படி கிடையாது. இது தனியாக முடிஞ்சிருச்சு, தென் இது தனி பிளாக் ஆஃப் கோடு. ஸோ இந்த ஸ்டேட்டிக் மெத்தட் ரன் ஆகிறப்ப ஒரே ஒரு தடவை நமக்கு என்ன பண்ணும்? பிரிண்ட் ஆகும். புரிஞ்சா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஃபார் லூப்பும் ஒயில் லூப்பும் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே தான். அதோட சிண்டெக்ஸில் வேணா சேஞ்ச். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன் வந்து எடுத்தது இருக்கும், அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இன்சியலைசேஷன், கண்டிஷன், இன்க்ரிமெண்ட் எல்லாம் ஒரே லைனில் இருக்கும். ஸோ நமக்கு சூழ்நிலைக்கு ஏற்றபடி எந்த சிண்டெக்ஸ் கரெக்டாக பொருந்துமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கிறது தான் பெட்டர். அதர் தன் தட் வேற பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ வென் சுட் யூ யூஸ் ஏ ஃபார் லூப் இன்ஸ்டெட் ஆஃப் ஒயில் லூப் அப்படின்னு கேட்டால் ரெண்டுமே ஒரே இதை தான் பண்ணுது. யூஸ் ஏ ஃபார் லூப் வென் த லூப் ஹேஸ் ஏ கிளியர் இனிஷியலைசேஷன், கண்டிஷன் அண்ட் அப்டேட். ஓகேவா? எல்லாம் சிங்கிள் லைனில் முடிச்சு. ஒயில் லூப்புங்கிறது when the repetition depends primarily on condition, when the initialization and update better handled outside the loop. இதெல்லாமே அவுட் சைட் த லூப்ல தான் இருந்துச்சு. ஸோ அந்த கேஸ் தானே தவிர மிச்சோடியா ரெண்டுமே ஒரே வேலையை தான் நமக்கு பண்ணுச்சு. ஓகே, இவதான் ஃபார் லூப். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா நெஸ்டட் ஃபார் லூப் பார்க்கலாம். இதே வீடியோவில் சொல்லலாம், பட் கொஞ்சம் லாங்காக போகும், அதனால தான். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோ பார்த்துட்டு தென் என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து என்ஹென்ஸ்டு ஃபார் பார்க்கலாம். ஓகே, ஏதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சவுண்டு ஒருவேளை நான் பேசுகிறது கம்மியாக இருக்குன்னா வேறு வழி இல்லை, நீங்கள் வந்து கொஞ்சம் பிசிலேயோ அல்லது மொபைல் அல்லது ஹெட்செட் போட்டு பாருங்கள். ஓகேவா? தேங்க்யூ.